Good morning students. 9th social scienceல economics second lesson பார்க்க போகிறோம். employment in India and தமிழ்நாடு. இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லெசனில் வந்துட்டு சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற டாப்பிக்கில் சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறத பற்றி அதிகமாக பார்த்தோம், தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி பார்க்கும் பொழுது ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்ததுன்னா, இந்த லெசனில் எதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்தியாவுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். இந்தியாவில் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர், வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது என்ன மாதிரியான கட்டமைப்போடு இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது விஷயம், ஆர்கனைஸ்டு அண்ட் அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஆர்கனைஸ்டு செக்டார்னா என்ன, அன்ஆர்கனைஸ்டு செக்டார் அப்படின்னா என்ன, ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் ஒழுங்கமைக்கப்படாத துறைகள், இந்த மாதிரி ரெண்டு விதமாக பிரித்து இங்கே எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ அப்படின்னா என்னங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்த தேர்டு, ப்ரைவேட் செக்டார் அண்ட் பப்ளிக் செக்டார், இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு, வேறுபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ப்ரைவேட் அண்ட் பப்ளிக், தனியார் துறை பொதுத்துறைங்கிறவங்க யார், எப்படி அவங்களுடைய வேலையை செய்ய வைக்கிறாங்க அப்படிங்கிறது. அடுத்து ஃபோர்த் ஒன், அண்டர்ஸ்டாண்டிங் த சேஞ்சிங் எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்ன். சேஞ்சிங் எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்ன், மாறி வரும் வேலைவாய்ப்பு முறை எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி இதனுடைய சேஞ்சஸ் இருந்திருக்குதுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். கடைசியாக கேஸ் ஸ்டடி அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்குறாங்க. கள ஆய்வு, ஃபீல்டு ஒர்க், ரிசர்ச். ஸோ இதை பண்ணினவங்க யார், எதுக்காக இதை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற வரையிலும் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்கு போவோம். ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு வரும்பொழுது நம்மளுடைய பேசிக் நீட்ஸ் அப்படின்னாவே நம்ம எதையெல்லாம் பேசிக் நீட்ஸ்ன்னு சொல்லுவோம்னா, ஃபுட்டு, ஷெல்டர் அண்ட் கிளாத். ஃபுட்டு, ஷெல்டர்ஸ் அண்ட் கிளாத், உணவு, உடை, இருப்பிடம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்மளுடைய பேசிக் நீடாக இருந்துகிட்ருக்கு. இந்த பேசிக் நீட் அப்படிங்கிறது நமக்கு இவ்வளோ வருஷமாக பேசிக் நீட் அப்படின்னா இந்த 3 தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு வரும் பொழுது எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறதையும் நம்ம ஏன் ஒரு பேசிக் நீட், அடிப்படை தேவையாக எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி வேலைவாய்ப்பு வந்துட்டு இந்த பேசிக் நீடில் சேர்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்குது. ஒன் மோர் எசென்ஷியல் நீட்ஸ் ஹேஸ் டு பி ஆடட் இன் திஸ் லிஸ்ட். ஏன் இந்த பட்டியல், உணவு, உடை, இருப்பிடம், ஃபுட், கிளாத், ஷெல்டர்னு சொல்லக்கூடிய இந்த வரிசையில் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறத வந்து ஏன் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு இன்றைக்கி எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ இந்த எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறத 2 வகையாக வந்து பிரிச்சிருக்கிறாங்க. எதுக்காக எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, ஏர்ன் மணி, பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் வந்துட்டு இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத வந்து நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம். இப்படி இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை பொறுத்த வரையிலும் ஹை ஆர் லோ, எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், பொருளாதார நடவடிக்கைகள் அப்படிங்கிறத சார்ந்து இருக்குது. ஸோ இந்த தொழிலை செய்யக்கூடியவங்களை ஹை ஆர் லோ அப்படின்னு சொல்லி மேல்நிலை அலுவலர்கள், கீழ்நிலை அலுவலர்கள்னு சொல்லி 2 எம்ப்ளாயீஸாக வந்துட்டு இங்கே பிரித்து வச்சுருக்குறாங்க. ஹை எம்ப்ளாயீஸ் ஆர் லோ எம்ப்ளாயீஸ், மேல்நிலை கீழ்நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய 2 தொழிலாளர் வர்க்கங்களை வந்து பிரித்து வச்சுருக்கிறாங்க. பீப்புள் ஹூ எம்ப்ளாய் தீஸ் ஒர்க்கர்ஸ், யார் இந்த வேலையை செஞ்சு அவங்களுக்கு பே ரிவார்டு ஃபார் தேயர் ஒர்க் ஆர் கால்டு, செஞ்ச வேலைக்கான கூலி, ரிவார்டு கிடைக்குதோ கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எம்ப்ளாயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவங்களுக்கு பேர் என்ன, எம்ப்ளாயர்ஸ். இங்கே எம்ப்ளாயர்ஸ் அப்படிங்கிறவங்க பணியமர்த்துவோர், சம்பளம் தர்றவங்களை வந்து எம்ப்ளாயர்ஸ், பணியமர்த்துவோர் அப்படின்னு சொல்கிறாங்க. வேலை செய்யக்கூடிய லேபர்ஸை வந்துட்டு எம்ப்ளாயீஸ், தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் இங்கே. அடுத்து இந்த லேபர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வேலையில் இருக்கக்கூடியவங்க, இந்த லேபர் ஃபோர்ஸு
வேலையில் இருக்கக்கூடிய இந்த வேலை செய்யக்கூடிய திறனுடையவங்களை வந்து ரெண்டு வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்ததுன்னா, காமனாக 15 60 வயசு வரையிலும் இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் பீப்புளில் வந்து இங்கே யாரை எடுத்திருக்கிறாங்கன்னா எம்ப்ளாயீஸ். யார் இவங்க? தொழிலாளர்கள். 15 வயசுலேருந்து 60 வயசு வரையிலும் இருக்கக்கூடிய அந்த குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு குழுவாக இருக்கக்கூடிய இந்த மக்களை வந்துட்டு எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எம்ப்ளாயீஸில் பிலோ 15 லெஸ் தென் 15 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிறவங்கள வந்து சில்ட்ரனாக கன்சிடர் பண்ணுறாங்க, குழந்தைகளாக எடுத்துக்கிறாங்க. அப்போ இவங்களால வந்துட்டு இங்கே எம்ப்ளாயி அப்படின்னு சொல்ல முடியாது. யார் இவங்க? குழந்தைகள் தான், தொழிலாளர்கள் கிடையாது. அதே போல் who have crossed 60 years of age, யார் 60 வயசை தாண்டினவங்களோ அவங்கள excluded as they are not physically fit to undertake productive occupation. உற்பத்தி தொழிலில் செய்யக்கூடியவங்களில் இந்த 15 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களையும் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களையும் தொழிலாளர்களாக சேர்த்துக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, நாட் ஃபிசிக்கலி ஃபிட், உடலால் இவங்க வேலை செய்ய தகுதி இல்லாதவர்கள். அதனால் இந்த எம்ப்ளாயீஸ் குரூப் அப்படின்னு வரும் பொழுது 15 60 வயசு வரையிலும் இருக்கக்கூடியவங்களை மட்டும்தான் யாராக எடுத்துக்கிறாங்க? லேபர்ஸ். பிலோ 15 இருந்ததுன்னா சில்ட்ரன், அபோவ் 60 இருந்துச்சு அப்படின்னா நாட் ஃபிசிக்கலி ஃபிட், உடல் உழைப்பை வந்து அவங்களால கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி குழந்தைக, வயசானவங்க, பெரியவங்க அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு குரூப் வந்து அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா, அதிகமாக இருக்கக்கூடிய நாடாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் உற்பத்தியை அதிகமாக கொடுக்க முடியாது. எங்கே? ஒரு நாட்டில் குழந்தைகளும் 60 வயசுக்கு மேலே தாண்டினவங்களும் அதிகமாக இருக்கிறாங்க பாப்புலேஷனில் அப்படின்னு பார்த்தா அந்த கண்ட்ரியால் வந்து ப்ரொடக்ஷனை அதிகமாக கொடுக்க முடியாது. காரணம், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு குரூப் குழந்தையாக இருக்கிறாங்க, இன்னொரு குரூப் நாட் ஃபிசிக்கல் ஃபிட்டாக இருக்கிறாங்க. அதனால தான் இங்கே ப்ரொடக்ஷனை வந்துட்டு அதிகமாக கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கே எம்ப்ளாயீஸ் அப்படின்னா ரெண்டு கேட்டகரியாக இருக்காங்க. ஹை ஆர் லோ அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, கீழ்நிலை தொழிலாளர், மேல்நிலை தொழிலாளர். இவங்களை வந்துட்டு எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்கிறோம். இவங்களுக்கான சம்பளத்தை கொடுக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா எம்ப்ளாயர்ஸ். சம்பளம் கொடுக்கக்கூடியவங்க. அடுத்து பேசிக் நீட்ஸ் அப்படின்னு வரும் பொழுது ஃபுட்டு, கிளாத்து, ஷெல்டர் தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறத வந்து சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. 15 to 16 அப்படிங்கிற ஒரு குரூப்பை வந்து எம்ப்ளாயீஸாக எடுத்திருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர் இன் இந்தியா. எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர் இன் இந்தியா எப்படி இருக்குது? எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர் இந்தியாவில் வேலைவாய்ப்பினுடைய தன்மை அப்படிங்கிறது மல்டி டைமென்ஷனல், பல பரிமாணங்களில் இருக்கக்கூடியது. மல்டி டைமென்ஷனல், பல பரிமாணங்கள். சிலருக்கு வந்துட்டு வருஷம் முழுவதும் வேலை இருக்கும். சம் கெட் எம்ப்ளாய்மெண்ட் த்ரூ அவுட் த இயர், வருஷம் முழுவதும் வேலை செய்கிறவங்க. சம் அதர்ஸ் கெட் எம்ப்ளாய்டு ஃபார் ஒன்லி a few months in a year, வருஷத்தில் சில மாதம் வரைக்கும் வேலை செய்கிறவங்களும் இங்கே எம்ப்ளாயீஸாக தான் இருக்கிறாங்க. ஆக மல்டி டைமென்ஷனல் அப்படின்னு வரும் பொழுது வருஷம் முழுவதும் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. வருஷத்தில் பாதி நாள் மட்டுமே, சில மாதங்கள் மட்டுமே வேலை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. The economy is classified into 3 sectors. இங்கே எக்கானமி, பொருளாதாரத்தை பொறுத்த வரையிலும் இங்கே துறை அப்படிங்கிறத வந்துட்டு மிக முக்கியமான 3 துறைகளாக பிரிச்சிருக்கிறாங்க. ஆனால் காமனாக வந்துட்டு 5 செக்டார்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ப்ரைமரி, செகண்டரி, டெர்டியரி. இந்த 3 வந்துட்டு இன்றைக்கி இந்த லெசனில் நம்ம பார்க்கக்கூடியது ப்ரைமரி, செகண்டரி, டெர்டியரி. அண்ட் 4th ஒன் வந்து குவாட்டர்னரி, 5th ஒன் குவைனரி. ப்ரைமரி, செகண்டரி, டெர்டியரி, குவாட்டர்னரி அண்ட் குவைனரின்னு சொல்லி
5 செக்டார்ஸ் இருக்குது. இந்த 5 செக்டார்ஸில் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை அதிகமாக க்ரியேட் கொடுக்கக்கூடிய, வேலைவாய்ப்பை அதிகமாக உருவாக்கி தரக்கூடிய 3 துறைகள் அப்படின்னு பார்த்துச்சுன்னா பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார் அண்ட் டெர்ட்டியரி செக்டார். இந்த பிரைமரி செக்டாருக்கு அக்ரிகல்ச்சர் செக்டார் அப்படிங்கிற அனதர் ஒன் நேமும் இருக்குது. என்னென்னா இவங்களுடைய தொழில் பார்த்ததுன்னா பேசிக் ப்ரொடக்ஷன், அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, மைனிங், ஃபிஷரிஸ். இந்த தொழில் செய்கிறவங்க தான் பிரைமரி செக்டாரில் வரக்கூடியவங்க. அதனால் இவங்கள அக்ரிகல்ச்சரல் செக்டார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது செகண்டரி செக்டார். இந்த செகண்டரி செக்டாருக்கு இண்டஸ்ட்ரியல் செக்டார் அப்படிங்கிற இன்னொரு பேர் இருக்குது. என்னென்னா ரா மெட்டீரியல் ஓரியன்ட் செக்டார், மூலப்பொருள் சார்ந்த தொழிற்சாலையாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதை செகண்டரி செக்டார், இண்டஸ்ட்ரியல் செக்டார் அப்படின்னு சொல்கிறோம். தென் தேர்டு டெர்ட்டியரி செக்டார் ஆர் சர்வீஸ் செக்டார், சேவை நோக்கத்தோட சேவைத்துறை அப்படின்னு சொல்லுவோம். 3ஆம் நிலை தொழில், முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலைன்னு சொல்லி 3 துறைகளை வந்துட்டு இங்கே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ எக்கனாமிக் கிளாசிஃபைட் 3 செக்டார்ஸ், பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ட்டியரி. பிரைமரிங்கிறது அக்ரிகல்ச்சரல் செக்டார், செகண்டரிங்கிறது இண்டஸ்ட்ரியல் செக்டார், டெர்ட்டியரிங்கிறது சர்வீஸ் செக்டார். ஸோ இந்த மாதிரி 3 துறைகள் தான் வந்துட்டு இன்னைக்கு வேலைவாய்ப்பை இந்தியாவில் அதிகமாக உருவாக்கி தரக்கூடிய துறைகளாக இருக்குது. அடுத்து the structure of employment denotes the number of workers engaged in different sectors of the economy. ஒவ்வொரு துறையிலையும் இந்த மாதிரி நிறைய ஊழியர்கள், லேபர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான லேபர்ஸோட இயங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த 3 துறைகள் தான் இந்தியாவில் அதிகமாக இருக்குது. தோ த ஆக்குபேஷனல் பேட்டர்ன் வேரியஸ் ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு another one can find in developing countries like India that a large workforce will be engaged in primary sector. 3 துறைகளில் இந்தியாவில் குறிப்பாக பிரைமரி செக்டாரில் வந்துட்டு அதிகமான மக்களை வந்துட்டு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு துறையாக இருக்குது. இந்தியாங்கிறது இன்றைக்கி டெவலப்பிங் கண்ட்ரீஸ், வளர்ந்து வரக்கூடிய நாடுகள் அப்படிங்கிற பட்டியலில் இருந்துட்டு இருக்குது. ஸோ கம்பேர் பண்ணும் பொழுது இந்தியாவில் பிரைமரி செக்டாரை டிபெண்ட் பண்ணவங்க தான் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி வளர்ந்து வரக்கூடிய எந்த ஒரு நாடாக இருந்தாலும் பிரைமரி செக்டாருக்கு தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. செகண்டரி செக்டார் அண்டு டெர்ட்டியரி செக்டார் அப்படின்னு வரும் பொழுது இந்த இடத்துல ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் தான் வந்துட்டு இந்த செகண்டரி அண்ட் டெர்ட்டியரியில் இன்வால்வ் ஆவாங்க. whereas in well developed countries the proportion of workforce engaged in agriculture will be very small. ஒருவேளை டெவலப்டு கண்ட்ரீஸ்லேயும் வந்துட்டு இந்த நல்ல வளர்ந்த நாடுகள்லையும் பிரைமரி செக்டரை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னாலும், ஆனால் அவங்களுடைய குரூப் அப்படின்னு பார்த்ததுன்னா வெரி ஸ்மால் குரூப், ஒரு சின்ன குழுவான மக்கள் மட்டுமே, சிறிய அளவில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமே வந்துட்டு இந்த பிரைமரி செக்டாரை ஃபாலோ பண்ணுறவங்களா இருப்பாங்க. அடுத்து இந்தியா அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே டெவலப்மெண்ட் பாலிசி அப்படிங்கிறத வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. இந்திய வளர்ச்சி கொள்கை இதனுடைய ஒரு மெயின் அப்படின்னு பார்த்துச்சுன்னா featured as an important element. சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது, வேலைவாய்ப்பு அப்படிங்கிறத வந்துட்டு எப்போவுமே முன்னோக்கி எடுத்து செல்லக்கூடிய விஷயமாக தான் இந்தியா வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ இந்தியாவுடைய வளர்ச்சி கொள்கை அப்படின்னு வரும் பொழுது அவங்க ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறது அதுக்கு அப்படின்னு பார்த்ததுன்னா எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு தான் கொடுக்குறாங்க. தென் 1972 73 வரையிலும் 4 இயர்ஸாக வந்துட்டு, அதாவது 10 years 4 decades அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிகேட்ஸில் வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் க்ரோத் அப்படிங்கிறது வந்து ஹேஸ் இன்க்ரீஸ்டு, என்னாயிட்டிருக்கு, அதிகமாகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆவரேஜ் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 2% வந்துட்டு இங்கே இன்க்ரீஸ் ஆகியிருக்குது. 1972 to 73 ஆரம்பித்து கடந்த 10 ஆண்டுகளில் வந்துட்டு
வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது வந்துட்டு க்ரோத் கண்டிஷனில் இருக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா 2% வந்து இன்க்ரீஸ் ஆகி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே மிடிவல் பீரியட் அப்படின்னு வரும் பொழுது இந்தியாவில் இயர்லி மிடிவல் அப்படின்னு சொல்லி லேட்டர் பீரியட்னு 3 பிரிவாக பிரிக்கலாம். இயர்லி பீரியடுங்கிறது ஏன்ஷியன்ட்டில் வரக்கூடியது. மிடிவல் பீரியடுங்கிறது வந்து இந்த சங்கம் ஏஜ் அப்படிங்கிற பீரியடு வரும். அதுக்கடுத்தது லேட்டர் இந்தியான்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஸோ இந்த மிடிவல் பீரியடில் ஃபெரோஷா துக்ளக் இவர் வந்து டெல்லியினுடைய சுல்தானாக இருந்திருக்காரு. ஸோ அவரு சுல்தானாக இருந்தபோது ஹேட் செட் அப் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் பியூரோ, வேலைவாய்ப்பின்மை அப்படிங்கிறத தீர்க்கிறதுங்கிறதுக்காக இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காராம். எம்ப்ளாய்மெண்ட் பியூரோ அப்படிங்கிற இந்த வேலைவாய்ப்பு அலுவலகம் அப்படிங்கிறத வந்து முதல்ல ஆரம்பித்து வச்சது யார் அப்படின்னா ஃபெரோஷா துக்ளக். மிடிவல் பீரியடில் மிடிவல் இந்தியாவாக இருந்தபோது வந்து இதை ஏற்படுத்தி இருக்கிறாரு. ரைட். அடுத்து இந்த லெசனுடைய மீதியை வந்துட்டு அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரையிலும் பார்த்ததை வந்து ஒரு சின்ன ரிவைண்டிங். பேசிக் நீட்ஸ் அப்படின்னா ஃபுட்டு, கிளாத்து, ஷெல்டர் தான் பேசிக் நீட்ஸாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி பேசிக் நீட்ஸ் அப்படின்னு வரும் பொழுது இந்த லிஸ்ட்டில் எம்ப்ளாய்மெண்ட்டும் ஆட் ஆகுது. அந்த அளவுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்துட்டு இங்கே முக்கியத்துவம் கொடுக்குறோம். அடுத்து இங்கே வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயீஸை ஹை ஆர் லோ அப்படின்னு சொல்லி 2 கெப்பாசிட்டியாக பிரிச்சுருக்குறாங்க. இந்த எம்ப்ளாயீஸ்க்கு ரிவார்ட் கொடுக்குறவங்க யார் அப்படின்னா அவங்களுக்கு பேர் எம்ப்ளாயர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே லேபர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு 15 to 60 வரையில் இருக்கக்கூடிய கேபபிள் ஆஃப் ஒர்க்கிங், அதாவது அவங்க வேலை செய்யக்கூடிய திறன் அப்படிங்கிறது இருக்கக்கூடியவங்களை 15 to 16 இயர்ஸ் வரையிலும் இருக்கிறவங்களா மட்டுமே எடுத்துக்கிறாங்க. இதில் லெஸ் தென் 15 இயர்ஸ் அப்படிங்கும் பொழுது அவங்க சில்ட்ரனாக கன்சிடர் பண்ணுறாங்க. above 60 இயர் அப்படின்னு வரும் பொழுது அவங்க நாட் ஃபிசிக்கலி ஃபிட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ எந்த ஒரு கண்ட்ரி வந்துட்டு குழந்தைகளையும் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களையும் அதிகமான பாப்புலேஷனில் ஆட் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த கண்ட்ரி வந்துட்டு டெவலப்பிங் அப்படின்னு வரும் பொழுது அவங்க கொஞ்சம் பின்னாடி தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்களால ப்ரொடக்ஷனை அதிகமாக கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஸ்ட்ரக்சர், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வரும் பொழுது இந்தியாவில் மல்டி டைமென்ஷனல் அப்படிங்கிற சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். பல பரிமாணங்கள் வந்துட்டு இங்கே இருக்குது. ஒரு சிலருக்கு வருஷம் முழுவதும் வேலை இருக்கும், ஒரு சிலருக்கு வருஷத்தில் சில மாதம் மட்டும்தான் வேலை இருக்கும். அப்படி வேலை இருக்கக்கூடிய இந்த செக்டார்ஸ் துறைகளை வந்துட்டு 5 டைப்ஸாக பிரிச்சுருக்குறாங்க. ப்ரைமரி, செகண்டரி, டெர்டியரி, குவாட்டர்னரி அண்டு குவைனரின்னு சொல்லி. ஆனால் இந்த லெசனில் நம்ம பார்க்குறது ஃபஸ்ட்டு 3 செக்டார்ஸான ப்ரைமரி, செகண்டரி, டெர்டியரி. ப்ரைமரி செக்டாரை அக்ரிகல்ச்சர் செக்டார்னு சொல்கிறோம், செகண்டரி செக்டாரை இண்டஸ்ட்ரியல் செக்டார்னு சொல்கிறோம், டெர்டியரி செக்டாரை சர்வீஸ் செக்டார் அப்படின்னு பிரித்து வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வரும் பொழுது நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் என்கேஜ்ட் இன் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் ஆஃப் த எக்கானமி, பல விதமான துறைகளில் வந்துட்டு எம்ப்ளாயீஸாக வந்துட்டு இவங்க இருக்காங்க. ஸோ ஆக்குபேஷனல் பேட்டர்ன் அப்படின்னு வரும் பொழுது, வேலைவாய்ப்பு அப்படின்னு வரும் பொழுது நாட்டுக்கு நாடு வந்துட்டு வேறுபடுது. வேலைவாய்ப்பு முறை அப்படிங்கிறதும் வந்துட்டு மாறுபடுது. இந்தியா மாதிரியான வளரும் நாட்டில் உழைப்பாளர் குழு வந்துட்டு ப்ரைமரி செக்டார் அப்படிங்கிறது தான் அதிகமாக டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். செகண்டரி அண்டு தேர்ட் ஸ்டேஜான டெர்டியரி செக்டாரும் வந்துட்டு இங்கே இருக்குது. ஆனால் இதில் வந்துட்டு கம்மியாக தான் வந்து கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்குறோம். டெவலப்டு கண்ட்ரீஸில் வந்து ப்ரைமரி செக்டாரை டிபெண்ட் பண்ணுறவங்க யார் அப்படின்னா அவங்க வெரி ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புளாக தான் இருக்காங்கங்கிறத பார்த்துருக்குறோம். அடுத்து இங்கே எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு வரும் பொழுது இங்கே எம்ப்ளாய்மெண்ட் பாலிசியை ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்து லாஸ்ட்டு 4-10 இயர்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது எம்ப்ளாய்மெண்ட் க்ரோத் வந்துட்டு 2% வந்து ஆவரேஜாக இன்க்ரீஸ் ஆகி இருக்குதுங்கிற வரையிலும் பார்த்துருக்குறோம். அதே போல் எம்ப்ளாய்மெண்ட் பியூரோ அப்படிங்கிறத வந்து முதல்ல ஆரம்பித்தவர் யார் அப்படின்னா டெல்லி சுல்தானாக இருந்த ஃபெரோஷா துக்ளக். இவர் தான் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. எதுக்காக அப்படின்னா சால்வ் த அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம்,
வேலையின்மை அப்படிங்கிறத தீர்க்கணுங்கிறதுக்காக வேலைவாய்ப்பை உருவாக்கி தரக்கூடிய ஒரு அலுவலகத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுவரையிலும் பார்க்குறோம். மீதி இருக்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.